அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜோதிடத்தில் ராசி சக்கரத்தில் காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா மீன ராசியில் பார்த்திங்கன்னா உச்சமாகும். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆடம்பரம், பணம், சிறும் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடம்பரம் 12ஆம் இடம் மீன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விரயஸ்தானமாக அது செலவு செய்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கைக்கு விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம காசு கொடுத்து விரயம் பண்ணி வாங்கி ஆடம்பரமாக வாழ்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுக்கிரன் அங்கே உச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதோட இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா தராசு ராசிக்கு அதிபதி இல்லையா, துலாம் ராசிக்கு அதிபதி, ரிஷப ராசிக்கும் அதிபதி, நம்மளுடைய பொருளாதார ஸ்தானத்துக்கும் அதிபதி. காலபுருஷ தத்துவப்படி பொருளாதார ஸ்தானத்துக்கு அதிபதி, தராசு ராசிக்கும் அதிபதியாகி மீன ராசியில் விரய ஸ்தானத்தில் உச்சமாகிறதுனால பார்த்திங்கன்னா தராசு அப்படிங்கிறதுனா அளக்கிறது, அளந்து பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம். இப்போ பணத்தை அளந்து பார்த்து செலவு செய்யணும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது செலவு இல்லையா, அளவோடு செலவு பண்ணணும், அளந்து பார்த்து செலவு பண்ணணும். காசை நம்ம பாட்டுக்கு தண்ணி போல் செலவு பண்ணக்கூடாது, கரெக்டாக செலவு பண்ணணும், அளவாக செலவு பண்ணணும், கச்சிதமாக செலவு பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு உச்சம் அப்படிங்கிறது மிக அழகாக இந்த இடத்துல நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர் சுக்கிரன் அங்கே உச்சமாக வரதுனால பார்த்திங்கன்னா அழகு, ஆடம்பரம் அப்படிங்கிறதுக்காக உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். அதாவது அளவாக செலவு பண்ணணும், கச்சிதமாக செலவு பண்ணணும், அதாவது பார்த்து செலவு பண்ணணும், அளவோடு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக இந்த ராசி சக்கரத்தில் நமக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.